இதற்கு முன்னதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். அதனால நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வருங்காலத்திலும் 2019 நிச்சயமாக வெற்றி பெறும். இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் பல நல்ல திட்டங்கள் ஆட்சியின் மூலமாக பல நல்ல திட்டங்கள் நிறைவேறி வருகிறது. அதற்காகத்தான் 27ஆம் தேதி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே அடிக்கல் நாட்டுவதற்காக வருகிறார்கள். மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திலும் பேசுகிறார்கள். இந்த கொடநாடு கொலை சம்பந்தமா முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்கட்சிகள்லாம் வலியுறுத்துறீங்க. ஜெயலலிதா மரணத்தை தொடர்ந்து அது நடைபெற்ற விவகாரங்கள் இப்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு. பாஜக நிலைப்பாடு என்ன? இல்ல சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் பரிந்துரைப்பீர்கள்? இல்ல, அதாவது முதலமைச்சர் சில விளக்கங்களை சொல்லி இருக்கிறார். அவர் அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக இத்தகைய நிகழ்வுகள் என்னை சுற்றி நிகழ்கிறது என்று சொல்லி இருக்கிறார். ஆக தெளிவான விளக்கம் கொடுக்கட்டும். அது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றம் போவதாகவும் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆக தவறு செய்தவர்கள், தவறான குற்றம் சாட்டப்பவர்களை அவர்கள் எதிர்த்து உயர்நீதிமன்றமும் போகிறார்கள். ஆக எப்படி விசாரணை வருகிறது என்று பார்த்துவிட்டு சொல்லலாம். ஒரு குற்றச்சாட்டு வந்துவிட்டது, இது அரசியல் காரணங்களுக்காக இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை கூட சொல்லலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டை இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது முதலமைச்சரின் கடமை என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காக அவர்கள் குற்றச்சாட்டு சொல்பவர் மீது வழக்கு போடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். பார்ப்போம். இல்ல, அதுல எந்த விதமான சந்தேகங்களுக்கு நடந்த போதே பல்வேறு கேள்விகள் வைக்கப்பட்டது. இல்ல, அதுதான், அதாவது சந்தேகங்கள் வரலாம். எல்லாமே நம்ம பத்திரிகைகளில் வருவதை பற்றியும் யூகங்களின் அடிப்படையிலும் ஒருவர் மீது குற்றம் சாட்டக்கூடாது என்பது எனது கருத்து.